அனைவருக்கும் வணக்கம். தமிழன் சுப்பு டாக்ஸ். அமெரிக்காவை தலைமொழிகிய இந்தியா, இதுதான் இன்றைக்கி டாபிக். என்னடா இது, அமெரிக்காவை இந்தியா தலைமொழிகிடுச்சா அப்படின்னா கிட்டத்தட்ட அது மாதிரி தான் நடக்குது. போக போக பார்த்திங்கன்னா இதனுடைய வீரியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மூலமாக ரஷ்யாவை பணிய வைக்கிறதுக்காக இந்தியாவுக்கு 25% இறக்குமதி வரி போட்டார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதில் அந்த 25% வரிங்கிறதுல கூடுதலாக 25% அபராத வரியையும் போட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்கு வரி போட்டிருக்காரு. அந்த அபராத வரிங்கிறது பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதுமா இன்னிலேருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டியிருக்காரு. அமெரிக்காவினுடைய விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பழி போடுறது, புகார் சொல்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள மிரட்டுறது, அப்படியும் பணியில் அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறது. இதுதான் அமெரிக்காவினுடைய வர்த்தக ரீதியில் அவங்க ஒரு நாட்டு கூட தொடுக்கக்கூடிய தாக்குதல் உக்தி. அதையே தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா மேலேயும் அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடுத்திருக்காரு. ஆனால் இதுக்கெல்லாம் அசைகிற ஆள் நான் இல்லை, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மோடி ட்ரம்ப்பை பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குது. அந்த கச்சா எண்ணெய் மூலமாக ரஷ்யாவுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை போருக்கு செலவு பண்ணுது. உக்ரைன் மேலே தொடுத்திருக்கக்கூடிய போருக்கு செலவு பண்ணுது. அதனால் போர் நிற்க மாட்டேங்குது. போர் நிற்காதனால போரை தடுத்து நோபல் பரிசு வாங்கணுங்கிற தன்னுடைய கனவு நிறைவேறவில்லை அப்படிங்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய இது. அதனால் இந்தியாவுக்கு வரி விதித்து நம்ம இந்த காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புடைய எண்ணம். அதனால் என்னென்னா 50% வரி போட்டிருக்காங்க. இப்போ இன்னைக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவை தலைமொழிகள்லாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாரு. அதனால் என்னென்னா, அமெரிக்கா தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளோடையும் இந்தியா பேச்சுவார்த்தையிலே இருக்குது. ஏன்னு கேட்டால், அமெரிக்கா கிட்டத்தட்ட 1% பார்த்திங்கன்னா ஏற்றுமதி, நம்மளுடைய ஏற்றுமதி பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு 5%, 1% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. அதுலேயும் பர்டிகுலராக டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ் நிறைய இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அந்த டெக்ஸ்டைல் ஐட்டமுக்கு மட்டும் இந்தியா அமெரிக்காவை சார்ந்து இருக்காமல் மற்ற எல்லா நாடுகளிடையும் பேச்சுவார்த்தை நடக்குது. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துட்டிங்கன்னா பிரிட்டன், ரஷ்யா, நெதர்லாண்டு, ஃபின்லாண்டு, ஸ்பெயின், நார்வே, இப்படி எல்லா நாடுகள் கூடயும் பேச்சுவார்த்தை. ஜெர்மனி, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகள் கூடயும் கல்ஃப் கண்ட்ரிஸ், எல்லா நாடுகள் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய அந்த பர்சன்டேஜை இந்த நாடுகளுக்கு கூடுதலாக நம்ம ஏற்றுமதி பண்ணி அதை சரி கட்டணும், ஈடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா நாடுகள் கூடயும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. பாசிட்டிவான இதெல்லாம் நிறைய நடக்கிறதாட்டு செய்திகள் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்தியா அமெரிக்காவை கிட்டத்தட்ட தலைமுழுகக்கூடிய ஒரு நிலை தான். அமெரிக்காவுக்கு இந்தியாவிலேருந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் போகலை அப்படின்னா இதனால் பாதிக்கப்பட போகிறது அமெரிக்கா தான். பெரும்பான்மையாக அவங்க அடுத்ததாக சார்ந்திருக்க வேண்டியது சீனாவை தான். சீனாவால் அவ்வளவு இதை அமெரிக்காவினுடைய தேவையை சரி கட்ட முடியுமா அப்படிங்கிறத விட, அமெரிக்காவுக்கு ஏற்கனவே சீனாவுக்கும் அமெரிக்காவும் கூட இப்போ ஆக மாட்டேங்குது. அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் சீனா என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவை மிரட்டக்கூடிய ஒரு நிலைமை வரும். அப்படிங்கும்போது இது 2 கட்ட நிலைமையில் அமெரிக்கா கடைசியில் இந்தியாவுக்கு இந்த போட்டிருக்கக்கூடிய இந்த 50% வரியை தானே வாபஸ் வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அமெரிக்கா தானாகவே வழிக்கு வரும்
அப்படிங்கிறது தான் வந்து இந்தியாவுடைய எண்ணம். அதனால் வந்து இந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தையே நடத்தலை. அமெரிக்கா தானாகவே வழிக்கு வரும். அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு இந்தியா அந்த ஏற்றுமதி சரக்குகளை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய அந்த இதை வந்து பர்சன்டேஜை மற்ற நாடுகளின் மூலமாக சரி கட்டுறதுக்காக பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் அமெரிக்காவை இந்தியா கிட்டத்தட்ட தலைமொழியாச்சு அப்படிங்கிறது தான் இந்த செய்தியின் சாராம்சம். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன்.